வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள், வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூளாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை, அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சீவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை, கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளணும் என்று தங்களுடைய சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள். வட்டுக்கோட்டை போலீசாரின் அடாவடியான செயற்பாடுகளுக்கும் தமக்களிக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதி வேண்டி இன்றைய தினம் மூளாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரின் அலுவலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய தினம் நாங்கள் மூளாய் வீரத்தைச் சேர்ந்த பகுதி மக்களோடு இன்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் நின்று இந்த செய்தியை இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடங்களுக்கும் இந்த செய்தி சேரணும் என்ற விஷயத்தை சொல்லுவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூளாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாக்களிலே பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு தலை சார்பு மக்கள், அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள், வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூளாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை, அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சீவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை, கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளணும் என்று தங்களுடைய சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள். அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தரப்பு போலீசாரும் இதுவரையில் ஒரு சிலரை ஒரு ஆள், அதாவது பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை கைது செய்திருந்தார்கள். ஆனால் அடாவடித்தனம் செய்தவரை ஒருவரை மட்டும் கண்டுடைப்புக்கு அரெஸ்ட் பண்ணி கைது செய்து போட்டு மிச்சவர்களை கைது செய்யாமல் மெத்தன போக்கை கடைபிடித்தார்கள். இதை பொறுக்க முடியாத அங்கத்தை ஊர் மக்களோடு நானும் சேர்ந்து, முருகவேல் சதாசிவம் ஆகிய சமூக சிவர் ஆகிய நானும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இன்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய தலைமை அதிபரை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய அவலைகளையும் எங்களுடைய உரிமை கிராம பாதிக்கப்பட்ட நீதி கோரி ஒரு முறைப்பாடை செய்ய வந்திருந்தோம். அந்த முறைப்பாடு அழகாக தலைமை போலீஸ் அதிபரினாலே விசாரிக்கப்பட்டு உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரியை அழைத்து எங்கள் முன்னிலையிலே நேர்மையான இரண்டு பக்கமும் நீதியான விசாரணை நடத்த வேண்டும், பக்கச்சார்பின்றி நடத்த வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிக்கும் உத்தரவிட்டிருந்ததோடு எங்களுடைய முறைப்பாடை எல்லார் சார்பாகவும் தலைமை பீடத்திலே ஒருவரை முறைப்பாடை வழங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும், வட்டுக்கோட்டை போலீசார் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், அதே நேரம் எங்களோட கிராமத்தில் இருந்தும் தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்து இன்றைய தினம் எங்களுடைய முறைப்பாடை பதிவு செய்வதாக உறுதி செய்து நாங்கள் இப்போது முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தின் முன்னில் காத்திருக்கின்றோம். இந்த மக்கள், அதாவது இன்னுமே இந்த உலகம் 2025ஆம் ஆண்டு கிட்ட வந்துட்டுறது. இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக, ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்கள் இன்னும் சாதி கொடுமைக்கு
சமூகங்களுக்குள்ளே வேற்றுத்தாழ்வை ஏற்படுத்தாமல் சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து எங்களுடைய இனம் மின்மேலும் மெருகூட்டி வளர வேண்டும். இந்த சாதித்திய பிரச்சனைகளை நாங்கள் கைவிட்டு சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லா இன மக்களும் ஒன்றுபட்டு வாழணும், எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு முன்னேறணும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எப்போதும் தயங்க மாட்டோம். மக்களையும் சட்ட வழியிலே அறவழியிலேயே நாங்கள் வழிநடத்தி செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வட்டுக்கோட்டையிலே அண்மையிலே புதிதாக வந்த தலைமை அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு சித்தங்கனி இளைஞர் அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீஸ் ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் லாக்கப்பில், அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது போலீஸாரினால் அடித்து போலீஸ் நிலையத்திலே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பொன்னாலை கிராமத்திலே வட்டுக்கோட்டை போலீஸார்கள் ஒரு ஏழை மாணவர்கள் குழாய் கிணறு அடித்த போது அவர்களிடம் மிரட்டி லஞ்சம் பெற்றதாக இந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பேற்ற போது பிறகு நடந்த சம்பவங்கள். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிராம சேவகர்கள் பிரதேச செயலாளர்களினாலே போலீஸிலே பாரப்படுத்தப்பட்ட ஒரு கைதி ஒரு சந்தேக நபரை போலீஸாரிடம் பாரப்படுத்திய பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் பொன்னாலை ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆகவே இப்படி பல குற்றச்செயல்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரி பொறுப்பெடுத்த பிறகு பல சம்பவங்கள் வட்டுக்கோட்டையிலேயே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைகளில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நிலுவையில் உள்ளது. ஆகவே இங்கே தலைமை பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற பொறுப்பு அதிகாரி நாங்கள் சமூகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியில் கருதுவது என்னவென்றால் ஒரு மெத்தன போக்கும் சரியான ஒரு நீதியான விசாரணையும் நடைபெறாத காரணத்தினால்தான் இங்கே ஒரு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் வட்டுக்கோட்டையிலே நடைபெற்ற. ஆகவே இந்த போலீஸ் அதிகாரியையும் ஒரு மாற்றம் செய்து ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி வட்டுக்கோட்டைக்கு வரும்போது இந்த வட்டுக்கோட்டை கிராமத்திலே பல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு உயர் அதிகாரிகள் தகுந்த ஆவணம் செய்ய வேண்டும். நாங்களும் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டு வருகின்றோம். இதேவேளை மக்களையும் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரையும் உதவி போலீஸ் அத்தியட்சகரையும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் அழைத்த யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை கடுமையாக எச்சரித்து உடனடியாக சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார்.